வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் போகிறோம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த கொஷின் பேங்க்லாம் ஒரு டைமை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் கூட 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கான கீ ஆன்சர்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர் நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னொரு நோட்டில் எது ஓரளவுக்கு வெக்டர் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு மனித செவி உணரக்கூடிய அலைநீள நெடுக்கம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு முனை மூடிய காற்றுத்தம்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 0.1 மீட்டர். ஆப்ஷன் டி 0.1 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 4 27 செல்சியஸ் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் மூலக்கூறு சராசரி இருமடி மூல வேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் ஆ 1.93 kms-1. 1.93 kms-1. ஃபிஃப்த்து கீழ்காணும் அளவுகளில் எது ஸ்கேலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வேகம், அதாவது ஸ்பீட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பொருளின் நீளம் 3.59 அளவிடப்படுகிறது. விழுக்காடு பிழை பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அப்போ 6th விழுக்காடு பிழை பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 27வது கொஸ்டின் 20 கிலோ நிறையுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 7வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? அதாவது 20 மீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 20 மீட்டர். வளைவு சாலை ஒன்றில் கார் ஒன்று திடீர்புறமாக இடதுபுறமாக திரும்பும் போது, அப்போ 8th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திசையில் நிலைமம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இனேஷியா ஆஃப் டைரக்ஷன் கரெக்டான ஆன்சர். நீரின் உறைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே உள்ள வெப்ப இயங்குத்திறன் பயனுறு திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 26.8%. கே என்ற விசை மாறிலி கொண்ட ஒரு சுருளில் சுருண்டு மற்றொன்று 2 மடங்கு நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ 3/2 கே, அதாவது 3/2 கே இதான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் இளமை திருப்புத்திறன் பரிணாம வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸாம்லையும் இந்த 1 மார்க் ரிப்பீட் ஆகுது. 11வதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி ml/2. ml/2. கொடுக்கப்பட்டுள்ள பிவி வரைபடத்தில் அழுத்த மாறா திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? இ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ டைப் கொஷின் பேப்பர் இது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி இருமடி மூல வேகம் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி √3/√2, அதாவது √3/√2. புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 2 மடங்கால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஆ தான் வரும், 1032. 1032 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் 15க்கு பொறுத்த வரைக்கும் எம் நிறை கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி 1/2 mr². 1/2 mr². ஸோ 2 மார்க்லாம் பாருங்கள், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சினை வரையறுக்கும். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறுவதில்லை, ஏன்? ஸோ அதுக்கு கீழே பார்த்தோன்னா கோண உந்த மாறா விதியினை கூற. மீட்சி எழுப்பு குணகம் என்றால் என்ன? புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயு நிலை ஏன் உள்ளது? நெக்ஸ்ட் வாயு ஒன்றில் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 கம்பல்சரி. 6 × 3 18. இதில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை. அதே மாதிரி கெப்லர்ஸ் லா, குறுக்காலை நெட்டலை வேறுபடுத்த. மென்பானங்கள் குடிப்பதற்கு நாம் உறிஞ்சும் குழாயினை பயன்படுத்துகிறோம், ஏன்? ஒத்ததிர்வு விளக்க எடுத்துக்காட்டு தருக. ஸோ அதுக்குள்ள 5 மார்க் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை, வேலையாற்றல் தத்துவம், பிழையின் பெருக்கம், டிரைவ் த ஒர்க் டன் ஃபார் ஆடியோபிள் ப்ராசஸ், வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவர் விழாமல் இருக்க அவர் சாயும் கோணத்திற்கான கோவை. இந்த மாதிரிலாம் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அளவுகளின் 4 வகையினை விளக்குக. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, நீங்கள் ஒட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் கீழே, இங்கிலீஷ் மீடியத்திற்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2020. இயற்பியலுக்கான விடைக்குறிப்புகள் +1 ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன். இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 நடந்தது. 1 மார்க் ஏ டைப் பி டைப்புக்கான கீ ஆன்சர் இருக்குது, கரெக்டானு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்கில் இந்த மாதிரி 2 கீ பாயிண்ட் இருந்தனாலே உங்களுக்கு மார்க். கடந்த தொலைவுக்கு சரியான வரையறை, இடப்பெயர்ச்சிக்கு சரியான வரையறை,
18வது கொஷினுக்கு இந்த 2 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இப்போ 23வது கொஷினுக்குலாம் நீங்கள் 4 வந்து 10 எழுதணும். 4 எழுதினா 2 ஒரு இதுக்கு அரை மார்க். அழுத்தம், வெப்பநிலை, அடர்த்தி, ஈரப்பதம் இந்த மாதிரி தான் வந்து மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் முறையில் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்டக்கூடிய கொஷினே ப்ளஸ் கீ ஆன்சர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடிய நோட்ஸில் +1 ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெப்லர் விதி கேட்டிருக்காங்க. ஸோ கெப்லர் விதி பார்த்தீங்கன்னா சரியான கூற்று 1+1 எழுதியிருந்தால் 3 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. வெறும் இது மட்டும் எழுதியிருந்தால் 1 மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. குறுக்கலை நெட்டலைக்கு 3 வேறுபாடு எழுதினா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைய நோக்கு முடுக்கத்திற்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க பாருங்க. பாடம் விளக்கம் அதே மாதிரி அந்த ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கீ ஆன்சர்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ மேலே நம்ம பார்த்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் தான் இது. இதுவும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து மதிப்பெண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் டிஜியோட அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதான் அப்டேட்டு. நன்றி.